வணக்கம். இந்த 100 டேஸ் வெயிட் லாஸ் ஜர்னில டே 30 அண்ட் 31 எப்படி போச்சுங்கிறது தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டே 30ல காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல நெல்லிக்காய் ஜூஸோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெள்ளை சுண்டல், ஊற வச்ச பாதாம் பருப்பு 5, அது கூட மாதுளம்பழமும் எங்கள் வீட்டிலே காய்ச்ச ஒரே ஒரு கொய்யாப்பழம் காய்ச்சிருந்தது அந்த 1. இதெல்லாம் சேர்த்து தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வரகரிசி சாதம், அது கூட இன்றைக்கி பாலக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை கடையல் பண்ணியாச்சு. கொஞ்சம் இதை ஈவினிங்க்கு சப்பாத்தி பண்ணவும் எடுத்து வச்சுட்டேன். அது கூட அவரைக்காய் பொரியல், தயிர், ஊறுகாய், நேற்று வச்ச மட்டன் குழம்புல மட்டன் மட்டும் மீதம் இருந்துச்சு அது. இதெல்லாம் சேர்த்து தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்காக சோள பணியாரம் தான் பண்ணி கொடுத்தேன். இட்லி மாவு ஆட்டும் போதே கொஞ்சம் சோளமும் போட்டு தனியாக சோளமாவும் ஆட்டி வச்சாச்சு. ஸோ அதிலேருந்து கருப்பட்டி போட்டு இனிப்பு பணியாரம் மாதிரி பண்ணியிருந்தேன். அதுலேருந்து தான் ஒரு 3 நாள் சாப்பிட்டேன். நைட்டுக்கு வந்து அந்த பாலக்கீரையை வந்து 5 நிமிஷம் பிளான்ச் பண்ணிவிட்டு அதை ஒரு பியூரியாக அடித்து கோதுமை மாவோட அந்த பியூரியை சேர்த்து பிசைஞ்சிட்டேன் சப்பாத்தி போடுறதுக்காக. அதில் தான் வந்து 2 சப்பாத்தி, தக்காளி தொக்கு, இதை தான் வந்து நைட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். இதோட இந்த நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஏபிசி ஜூஸோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் பண்ண பேட்சில் இதுதான் வந்து கடைசி இதோட முடிஞ்சது எல்லா ஐஸ் க்யூப்ஸும். ஸோ அதில் வந்து ஒரு லெமன் புழிஞ்சிட்டு ஃபைனலாக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருந்தேன். பொதுவாக இந்த மாதிரி நல்லா ஹாட் வாட்டரோட, நார்மலாக ஒரு ஹாட் வாட்டரோடையே இந்த மாதிரி நெய்யோ இல்லை லைட்டாக ஆயிலோ சேர்த்து சாப்பிடும்போது நம்ம காலையில் நம்ம மெட்டபாலிக் ரேட்டை நல்லாவே பூஸ்ட் பண்ணோம். உடம்பு உறுப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேலை செய்யும். அதுக்கு ஒரு ஆயில் போட்ட மாதிரி ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த மாதிரி டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது கூட இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று மீதம் இருந்த ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் மாவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன், மீதம் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் தக்காளி தொக்கு, பச்சை பயிறு, ஒரு வேக வச்ச முட்டை, வெள்ளரிக்காய், இதெல்லாம் சேர்த்து தான் எடுத்திருந்தேன். மதியம் லஞ்சுக்கு எப்போதும் போல் வரகரிசி சாதம் தான். அது கூட இன்றைக்கி சௌ கூட்டு, முட்டையை வந்து சும்மா பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருந்தேன், வெங்காயம், குடமிளகாலாம் போட்டு. அது கூட இன்றைக்கி கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்ட சாம்பார் தான், கூட ஊறுகாய், தயிர், இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்து ஒரு காஃபி குடித்தேன். அதோட எனக்கு சாப்பிட்டது ஹெவியாக இருந்தனால சிம்பிளாக ஒரு பனானாவோட முடிச்சுக்கிட்டேன். இந்த 2 நாளுமே ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்பவே வீக்கு. அதனால் ஏன் தெரியல, என்னால் ஸ்டெப்ஸ் வந்து சுத்தமாக நடக்கவே முடியல. ஸோ எல்லா ஃபுட்ஸோட கலோரிஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பாய்.